சர்க்குருவே சரணம். பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம். அதை நீ தொலைச்சிடாத சாமி. நீ இப்போல்லாம் தைரியம் இல்லை, பொறுமையும் இல்லை, உன் மேலே உனக்கு நம்பிக்கையும் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் சாமி, எப்பவும் நீ எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கோ. அதுவே உன்னை காப்பாற்றும் சாமி. எது நடந்தாலும், நீ எதை செஞ்சிருந்தாலும் அதை நீ உணரும்போது நான் எல்லாத்தையும் மன்னிச்சு உன்னை நான் ஆசீர்வாதம் செய்வேன் சாமி. கசப்புத்தன்மை இல்லைன்னா உன் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகும் சாமி. இதை மட்டும் நீ நினைவில் வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு என்னோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இரு சாமி. நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறிது நற்குணங்களோடும் இருந்தாலுமே வறுமையின் காரணமாக மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கிற அளவுக்கு மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லைன்னா எதையும் நீ எதிர்கொள்ளவே முடியாது சாமி, சாதிக்கவும் முடியாது. மிகவும் முக்கியமானது சகிப்புத்தன்மை. இது மட்டும் உன் வாழ்க்கையில் இல்லைன்னா வாழ்க்கை நிச்சயமாக பறிபோகிடும் சாமி. உனக்கு பக்கபலமாக இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் சாமி. நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் உன்னோட தைரியத்தையும் தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். உன்னோட வருகைக்காக நான் காத்திருக்கேன் சாமி. உன்னோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் அழைப்பு விடுத்திருக்கேன். என்னோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு என்னை பார்க்க விரைந்து வா. சர்க்குரு அப்பா உனக்காக விழி திறந்து என்னோட ஜீவ சமாதியில் காத்திருக்கேன் சாமி. என்னோட அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது சாமி. யாரையும் என்னை நெருங்க விடவே மாட்டேன். என்னோட அனுமதி இல்லாமல் யாரும் என்னோட மண்ணில் பாதம் வைக்க முடியாது. உனக்கு ஏற்பட்ட துயரம் எல்லாமே விலகிருச்சு சாமி. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாது. எல்லாமே கூடிய விரைவில் மாறப்போகுது சாமி. நான் சில நாட்களாக உன்னை உன்னிப்பாக கவனித்து வந்துக்கிட்டு தான் இருக்கேன் சாமி. உன்னை நான் பார்த்துப்பேன் சாமி. எதுக்கும் கவலைப்படாத, கண் கலங்காமல் இரு. பாசம்னு ஏங்கி அந்த மாய வழக்குள்ள சிக்கி உருக்குலைந்து போயிட்ட. ஏன் சாமி, உண்மையான பாசத்துக்கு நீ ஏங்கும் ஏக்கத்தை பார்க்க என்னால் முடியலை சாமி. இது மாய நிறைந்த உலகம்னு எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்தியிருக்கேன். ஆனால் நீ திரும்ப அந்த மாய வலைக்குள்ளே சிக்கிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தவிக்கிற. ஏன் சாமி, இப்போ உனக்கு ஒன்றே நான் சொல்கிறேன், நல்லா கேளு. உன்னோட நலனை விரும்புகிற உறவுகளாக, அதாவது தாயாக, தந்தையாக, சகோதரனாக, குருவாக, உச்ச தோழனாக நான் இருக்கும்போது நீ ஏன் இன்னொருத்தவங்க கிட்ட பாசத்துக்காக ஏங்கணும்? ஏன் சாமி, நான் சொல்கிறது சரிதானா சாமி? உனக்குள்ளே இருக்கிற எனக்காக ஏங்கு. நீ ஏங்க தொடங்கும் போதே நான் உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாப்பேன். உன் பக்கத்தில் நான் இருக்கேன். உன்னை விரும்பும் நிரந்தர உறவாக உன் சர்க்குரு அப்பா நான் இருப்பேன் சாமி. இனி எப்படி இருக்கணும்னு நீயே முடிவு பண்ணு. நீ முடிவு எடுத்துட்டல்ல, அதையே பின்பற்று. எதற்கும் கலங்க வேண்டியது இல்லை. உனக்கு நிச்சயம் ஜெயம் உண்டாகும். உனக்குள்ளே இருக்கிற கவலைகளை தூக்கி எரிஞ்சிட்டு உனக்கு தாயாக, தந்தையாக இருக்க உன் சர்க்குரு அப்பா மேலே பாசம் வை. இருக்கிறத வச்சு திருப்தியாக வாழ்கிறதுக்கு பாரு. மற்றவங்களோட ஆலோசனை நிச்சயம் உனக்கு பலன் தராது. என் மேலே நம்பிக்கை வச்சு வழி நடத்துமாறு என் பாதத்தில் சரணடைஞ்சிரு சாமி. அந்த பொறுப்பை நான் சுமப்பேன். உன்னோட கண்ணீரை என் விரல்கள் துடைக்கிறப்ப நீ அதை உணர்ந்து கொள்வ. உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காம எதையோ யோசிக்கிற, எதையோ சிந்தனை செய்கிற. ஏன் சாமி, நீ செய்கிற கற்பனையானது தண்ணீரில் கற்பனை துணியில் நிரப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். கற்பனை அப்படிங்கிறது தவறு இல்லை. ஆனால் உணராத விஷயங்களை கற்பனை பண்ணி உன்னை துயரத்தில் தள்ளி விட்டுறாதா சொல்லு? அதை நீ புரிஞ்சும் புரியாமல் சந்தோஷம் கொடுக்குதுன்னு புரியாமல் உளறுற. என்னுடைய குழந்தை, நீ ஏமாளியாக இருக்கிறது, அறியாமையாக இருக்கிறதுல இருந்து உன் சர்க்குரு அப்பா உன்னை வெளி கொண்டு வருவேன் சாமி. உன்னை நான் வேறு உலகத்துக்கு கொண்டு போக போகிறேன் சாமி. அங்கு நீ நிஜமான அன்பின் ஆழம்னா என்னன்னு புரிஞ்சுக்குவ சாமி.